அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுங்க. அது என்ன பொருள், அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறது, அதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இருந்து வந்த மனக்கவலை மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் எதிலுமே தாமதமான போக்கு காணக்கூடிய நேரமாகுங்க. மனதை மகிழ்விக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் போவதால் மனதுக்கு சந்தோஷம் தருவதாகவும் இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க. கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து குடும்பத்தோட கலந்து ஆலோசனை பண்ணின பின்னாடி அந்த செயலை செய்வது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. உங்களுடைய சிறப்பான செயல்களால் மற்றவர்களிடமிருந்து பாராட்டை பெற்று தருவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கடினமான உழைப்பினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க. எதுலேயுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. உங்களுடைய பேச்சு திறமையை அதிகரிக்க செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல்கள் குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நேரம் கடந்த பின்பு உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க. உடலில் சூடு ஏற்படும் ஆகாரங்களை தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் நன்மையை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அவர்களது பார்ட்னர்களை அனுசரித்து செல்லுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. வேலை இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணிச்சுமைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. பொறுப்புகள் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக டென்ஷன் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. வேலை சுமை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் நேரத்துக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மன மகிழ்ச்சி மற்றும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டுவது தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஏதோ ஒரு குறை நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்துமே குறையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் குடும்பத்தில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவரை ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. சாமர்த்தியமான பேச்சு திறமையால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க. பணவரவு அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய செயல்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்லக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிகாட்டுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் வீண் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. எதிர்பார்த்த பலன் தாமதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. சிலருக்கு குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்திருக்கும். இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரை இருந்து வந்த அனைத்து போட்டிகளுமே விலகி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. எதிர்பாராத செலவுகள் திடீரென ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறதும் நிதானமாக செயல்படுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. மன அமைதியை பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இது வரைக்குமே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி கணவன் மனைவிக்கு இடையே சகோதரிகளுக்கு இடையே மகிழ்ச்சி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாங்க. இந்த நேரத்தில் பிள்ளைகளோட திறமையை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. இந்த நேரத்தில் வீண் அலைச்சலையும் செலவையும் தவிர்த்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவுமே அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உதவியை கேட்டு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு சிவன்மலை முருகன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அப்படி முடியாதவங்க அம்பிகை வழிபாடு செய்யலாங்க. இதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு புதிய முயற்சிகளை பிற்பகல் நேரத்திற்கு பிறகு தொடங்குனீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இன்னொரு பரிகாரம் கூட செய்யலாங்க. செல்வ வளம் கிடைக்கவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் அனைத்துலையுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையவ சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. நீங்கள் செல்வ அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமை நாளில் வழிபடுவதால் வாழ்க்கையில் செல்வ நிலை மற்றும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதுவும் முடியாதவங்க பருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக இதுவரைக்கும் வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. காரியத்தடைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.